பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 84 சங்கீதம் 84 ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 84 1ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். 7ஆம் வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். 10ஆம் வசனம். சங்கீதம் புத்தகம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. 84ஆம் சங்கீதம் முன்பான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது கீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அதாவது கோராகு என்று சொல்லக்கூடிய இந்த தேவனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இது தாவீதின் சங்கீதமாக தாவீது எழுதி கோராகின் புத்திரத்திலே ஒப்புவிக்கப்பட்டதாக இது இருக்கலாம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே தாவீதின் சங்கீதமாக நாம் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு வாஞ்சியாக தேவனுடைய வீட்டை குறித்து தேவனுடைய ஸ்தலத்தை குறித்து சொல்லுகிற சங்கீதமாக இது காணப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய வீட்டை குறித்து அநேக இடங்களிலே வேதாகமத்திலே அநேக இடங்களிலே போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடு என்பது இதை குறிக்கிறது, தேவனுடைய வீடு என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. குறிப்பாக யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இது என்னுடைய தகப்பனுடைய வீடு, என் தந்தையின் வீடு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது என் பிதாவின் வீடு, இதை கல்லர் புகையாக்கினீர்களே என்று சொல்லி அங்கே அவருடைய வீட்டிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களை அவர் விரட்டியதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? இது என்னுடைய பிதாவின் வீடு என்று அவர் சொல்லுகிறார். மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் என்று தேவனுடைய வீட்டை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னுடைய வீடு சகலருக்குமான ஜப வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரேயர், அது ஜப வீடு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, ஜப வீடு என்று சொல்லுகிறார். இது என்னுடைய தகப்பனாருடைய வீடு, என் பிதாவின் வீடு என்று தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அப்பொழுது பெத்தேலிலே தேவனோடு கூட அவனுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. தேவன் அவனை சந்திக்கிறார், தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது யாக்கோபு சொல்கிற வார்த்தை என்ன? இது வானத்தின் வாசல் என்று சொல்கிறார். பெத்தேல் என்று சொன்னால் அது தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் மனுஷனை சந்திக்கிற இடமாக தேவனுடைய வீடு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரும் கூட யாக்கோபோடு கூட பேசும்போது ஐ ஆம் காட் ஆஃப் பெத்தேல் என்று சொல்கிறார். நான் பெத்தேலிலே தரிசனமான கர்த்தர் என்று சொல்கிறார். தேவனுடைய வீட்டிலே தரிசனமான கர்த்தர் என்று சொல்லி யாக்கோபின் இடத்திலே தேவாதி தேவன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஐ ஆம் காட் ஆஃப்
பெத்தேல் என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய வீட்டை குறித்து அநேக வசனங்கள் வேதாகமத்திலே போடப்பட்டிருந்தாலும் சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படியாக தேவனுடைய வீட்டை அவன் எடுத்துக்கொள்கிறான், தேவனுடைய வீட்டிற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் சில காரியங்களை பார்த்து இந்த காலை வேலை தியானத்தை நாம் முடிக்கலாம். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வீடு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அவனுடைய தேவனுடைய வீட்டை அவன் வாஞ்சிக்கிறான். தேவனுக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். பாருங்க, கூடாரத்திலே தேவனுடைய வீடு காணப்படுகிறது. மோசேயின் காலகட்டத்திலே கூடாரத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்மாதிரியாக காணப்படுகிறது. ஒவ்வொரு இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நடந்து போகும் பொழுது, ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் செல்லும் பொழுது அங்கே கூடாரத்தை ஏற்படுத்தி தேவனுடைய பெட்டியை வைத்தார்கள். ஆகவே தாவீதின் நாட்களிலே அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் தாவீதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த பொழுது தாவீது அரண்மனையிலே வசிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். தாவீது 1ஆம் வசனம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது. அண்டர் த கர்டைன். திரைகளின் கீழே, திரையின் மத்தியிலே திரைகளை போட்டு அங்கே மூடி வைத்திருக்கிறோம். நான் கேதுரு மரங்களில் இருக்கிற கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் இருக்கிறேன். ஆனால் தேவாதி தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் அங்கே திரைச்சீலைகளில் கீழ் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே நான் தேவாதி தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று அவன் சொல்லுகிறான். இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது, என்னுடைய வீட்டை நீ கட்ட நினைக்கிறாய், ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் ராஜ்யபாரம் ஸ்திரப்படும், உன்னுடைய சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற தீர்க்கதரிசன காரியங்கள்லாம் அவர் சொல்லுகிறார். தேவனுடைய வீட்டை அவன் கட்ட எண்ணும் பொழுது, நல்ல எண்ணத்தை அவனுக்கு அவன் சொல்லும் பொழுது, தேவன் அவனுடைய வீட்டை கட்டுகிறார். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வீட்டின் மேல் யார் யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறார்களோ அது பாழாய் இருக்கக்கூடாது, அது சகலருக்குமான வீடு, அது தேவன் அதிலே வாசம் செய்ய வேண்டும் என்று யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அப்பொழுது தேவன் அவருடைய வீட்டை கட்டுகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தால் தாவீதை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீது அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? நீர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்கிறார். தாவீது தேவனுடைய வீட்டை கட்ட அவன் எண்ணம் கொண்டு பொழுது தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தாவீது என்னுடைய உள்ளத்துக்கு ஏற்றவன் என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவாதி தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வீட்டை கட்ட எத்தனைத்த துணிந்த அல்லது ஆசைப்பட்ட ஒரு மகனாக தாவீது காணப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்கு அந்த விதமான காரியம் இருக்கிறதா? தேவனுடைய வீட்டை குறித்துதான வாஞ்சை, அந்த வாஞ்சை நம்மை பற்றி இருக்கிறதா? அந்த வாஞ்சை, தேவனுடைய வீடு சகலருக்குமான வீடு, அந்த வீட்டிலே அப்பமும் தண்ணீர் திராட்சரசமும் இருக்க வேண்டும், அதில் கொழுமை காணப்பட வேண்டும். தேவனுடைய வீடு சகலருக்குமான ஆசீர்வாதமான வீடாக அது காணப்பட வேண்டும். அநேகர் தேவனை குறித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? அல்லது தேவனுடைய வீட்டை ஒரு கடமையாக நாம் எண்ணுகிறோமா? தேவனுடைய வீட்டை வாரத்தில் ஒரு நாள் சென்று நாம் அங்கே தேவனை தரிசிக்கிற ஒரு வீடாக நாம் நினைக்கிறோமா? அல்லது தேவனுடைய வீட்டை ஒரு காட்சி பொருளாக எண்ணுகிறோமா? தாவீதை பாருங்க, அவன் உள்ளமெல்லாம் தேவனுடைய வீடு நிறைந்திருக்கிறதாக 84ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் இடுகிறது. பாருங்க, அவனுடைய வாஞ்சையை பாருங்க, ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறான்.
அவருடைய ஆலயத்தின் மேல் மிகுந்த வாஞ்சையா இருக்கிறான். ஆகவேதான் தேவனுடைய வீடு குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஹவுஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் டிசையர், நம்மளுடைய இருதயம் எல்லாம் அதுலதான் வாஞ்சையா இருக்கணும். தேவனுடைய வீட்டின் மீது, தேவனுடைய காரியங்கள் மீது வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே பேசிக்கொண்டு, ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் தேவனுடைய வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, இதை குறித்து நீங்கள் விசனப்படுகிறீர்களா? இதை குறித்து நீங்கள் துக்கப்படுகிறீர்களா? தேவனுடைய வீடு இப்படி பூட்டப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி மெய்யாகவே நீங்கள் விசனப்படுகிறீர்களா? அதை குறித்து தான் வாஞ்சை எப்படி இருக்கிறது உங்களுக்கு? தேவன் என்று உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய வீடு திறக்கப்படும் பொழுது நான் உற்சாகமாக நான் காணப்படுவேன், தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய மகிமை நான் பார்ப்பேன் என்ற அந்த விதமான வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? பாருங்க, தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும், அவன் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையிலே வசித்தாலும், திரைச்சீல் மத்தியில் இருக்கிற தேவனுடைய வீடு கேதுரு மரங்களில் இருக்கக்கூடிய ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சிக்கிறான். தேவனிடத்தில் கேட்கவில்லை, நீ எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று அவர் கேட்கவில்லை. இருந்தபொழுதும் அவனுடைய வாஞ்சையை ஆண்டவர் பார்க்கிறார். தேவனுடைய குறித்து வீட்டை குறித்ததான வாஞ்சையை அவர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான் 10ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து. எந்த இடத்துல தெரிந்து கொள்கிறான்? the doorstep of the Lord's house. அங்கே இருக்கிறதை நான் விரும்புகிறேன். 1000 நாளை பார்க்கலாம், 1000 நாள் நான் வேறு இடத்துல செலவு பண்ணாலும் கூட அது எனக்கு திருப்தியை தரவில்லை. ஆனால் தேவனுடைய வீட்டில் ஒரே நாள் இருந்தால் போதும், அது எனக்கு முழு திருப்தியை தருகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவேதான் தேவனுடைய வீடு நம்முடைய இருதயத்தின் மனோவாஞ்சையாக இருக்க வேண்டும். நமது மனதெல்லாம் தேவனுடைய வீட்டை குறித்து வாஞ்சிக்க வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். வாங்க கர்த்தருடைய வீட்டுக்கு போகலாம், கர்த்தருடைய வீட்டுக்கு போகலாம் என்று தாவீதை யாராவது கூப்பிட்டால் அவனுடைய மனமெல்லாம் மகிழ்கிறது, அவனுடைய உள்ளமெல்லாம் பொங்குகிறது. தேவன் மீது, தேவனுடைய ஆலயத்தின் மீது, தேவனுடைய வீட்டின் மீது அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறான். நமக்கு அந்த வாஞ்சி இருக்கிற தேவனுடைய வீட்டுக்கு போவோம் என்று சொன்னால் எனக்கு எந்த காரியமும் இல்லை, எனக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, எனக்கு எந்த வேலையும் இல்லை, வேலை எனக்கு இல்லாத பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்து விட்டு தாவீது ராஜா அவனுடைய ராஜ்யபாரத்தை செய்கிறான். ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் நாட்டை அவன் ஆட்சி செய்கிறான். எவ்வளவு வேலை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னா அவனுடைய வாஞ்சை முதலாவதாக தேவனுடைய வீட்டுக்கு இடம் கொடுக்கிற இருதயமாக அவனுடைய இருதயம் இருக்கிறது. ஆகவேதான் the house of hearts desire என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வீடு அவனுடைய மனோவாஞ்சியாக இருக்கிறது. மனதினுடைய வாஞ்சையெல்லாம் தேவனுடைய வீட்டின் மீது இருக்கிறது. ஆகவேதான் அங்கே தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு யாராவது சொன்னாலும், அவர்கள் சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியா இருந்தேன், மகிழ்ந்து களி கூறுகிறேன். வாங்க போலாம், உடனடியே கிளம்பிடுவாங்க, உடனடியே தேவனுடைய வீட்டிற்கு போவான். அந்த அளவுக்கு அவனுடைய வாஞ்சை இருந்தது. ஆகவே முதலாவதாக தேவனுடைய வீடு மனோவாஞ்சையின் வீடு. இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம் சங்கீதங்கள் புத்தகம் 65ஆம் சங்கீதம். சங்கீதங்கள் புத்தகம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி அடைவோம். பாருங்க, வாசமாயிருக்கும்படி உம்முடைய ஆலய பிரகாரங்கள், உம்முடைய ஆலய பிரகாரம் தேவனுடைய வீட்டிலே நீனும் நானும் வாசமா இருக்கணும். தேவாதி தேவன் வாசமா இருக்கிறார் தேவனுடைய ஆலயத்துல. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்துல வாசமா இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்வதல்ல, தேவனே தெரிந்து கொண்டார் இல்லையா? அது உண்மை. எவ்வளவு மெய்யான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு சத்தியமான வார்த்தை. தேவனுடைய ஆலயத்தை நாம் தெரிந்து கொண்டோமா? தேவனுடைய ஆலயத்துல நாம் இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோமா? இல்லை. தேவாதி தேவன் அங்கே வாசமா இருக்கிறார்.
அந்த தேவாலயத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு யார் வர வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்கிறார். அந்த பாக்கியம் உனக்கும், உங்களுக்கும், எனக்கும் கிடைத்திருக்கிறது. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி, நான் வாசமாயிருக்கணும், நான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும், நீங்கள் இருக்கணும் என்று சொல்லி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு பாக்கியவான். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நீனும் நானும் பாக்கியவான். அவர் யாரை சொல்றாரோ, அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் தான் தேவனுடைய வீட்டில் இருக்க முடியும். உன்னுடைய சொந்த முயற்சினால் இருக்க முடியாது. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன் என்று உன்னால் சொல்ல முடியாது. அவர் தாவீதை தெரிந்து கொண்டார், உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, உடைய பரிசுத்த ஸ்தலமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அப்பொழுது அவருடைய நன்மைகள், the goodness of thy house, we will satisfied with the goodness of thy house. அவருடைய வீட்டினுடைய நன்மையினால் அவர் திருப்தியாகும். உன்னையும் என்னையும் அவருடைய வீட்டிற்கு தெரிந்து கொண்டு வர வைத்து தன்னுடைய ஆலயத்தின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 23ஆம் சங்கீதம், தெரிந்த பகுதி. 23ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 23 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். I will dwell in the house of the Lord. அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது நான் என்ன செய்வேன்? அந்த வீட்டிலே நான் நித்திய காலமாக வாழ்வேன், நிலைத்திருப்பேன், நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். பாருங்க, அந்த வீட்டிற்கு விசிட் பண்ணுவதும், அந்த ஒரு வீட்டுக்கு நாம் விருந்தாளியாக போவதும் அந்த வீட்டிலே வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? Visiting a house is different from dwelling in a house. ஒரு வீட்டிற்கு நாம் அங்கே போய் அவர்களை விருந்தினர்களாக போகலாம், பார்வையிடுவதற்காக போகலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு அநேகர் they come as visitors. அவர்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் பார்க்க வருகிறார்கள். They come as a visitors. We go to the church, we go to the God's house as a dwelling வித்தியாசம். நான் அங்கேதான் வாழ்வேன், நான் அங்கேதான் இருப்பேன், என் மனமெல்லாம் தேவனுடைய வீட்டின் மீது இருக்கிறது. அதுவேதான் தாவீது 23 சொல்லுகிறார், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். I will dwell in the house of the Lord என்று ஆங்கிலத்தில் போடப்படும் dwelling. அதிலே அவனுடைய மனம், உள்ளம் எல்லாமே கர்த்தருடைய வீட்டின் மீது காணப்படுகிறதாக 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில், என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையில் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற காரியம் என்ன? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு எதுக்கு போகிறேன்? மற்ற யாரையும் நான் திருப்திப்படுத்துவதற்கல்ல, என்னை நான் சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தருடைய மகிமை பார்ப்பதற்கு, டு see the glory of God. நான் கர்த்தருடைய மகிமை பார்க்க வேண்டும். மோசே கூட சொன்னாங்க இல்லையா, தேவாதி தேவனை பார்த்தான். I want to see the glory of God என்று சொன்னான். ஆகவேதான் சீனாய் மலைக்கு அவனை வரவழைத்தார். அவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக அல்ல, கர்த்தருடைய மகிமையை பார்க்க மோசேயும் தாவீதும் விரும்பினவர்களாக இருந்தார்கள். ஆகவே நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும், அவருடைய ஆழத்தில் ஆராய்ச்சி செய்யும். என்ன ஆராய்ச்சி? கர்த்தருக்கு எது பிடிக்கும் என்று, எது பிரியமானது என்று நான் ஆராய்ச்சி செய்வேன், அதன்படி நான் நடந்து கொள்வேன். என்னுடைய தேவையெல்லாம்
நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் சபைக்கு போகல. எதுக்குப்பா சபைக்கு போறீங்க? எனக்கு திருமணம் ஆகும். எதுக்கு சபைக்கு போறீங்க? எனக்கு கல்லறை கொடுப்பீங்களா என்று கேட்கிறார்கள். என்னோட பிள்ளைகள்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்களா என்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க என்று நாம் சொல்லும் பொழுது சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? டு என்கொயர், ஆராய்ச்சி செய்ய போகிறான். எதை குறித்து ஆராய்ச்சி செய்ய போகிறான்? கர்த்தருக்கு எது பிரியமானது என்று அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வதற்காக 2 காரியத்திற்காக தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறான். முதலாவதாக தேவனுடைய மகிமை பார்க்கவும், இரண்டாவதாக தேவனுடைய காரியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்து தேவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வாசித்து அறிந்து அதன்படி தன்னை சரிப்படுத்திக் கொள்ள, சீர்படுத்திக் கொள்ள, ஸ்திரப்படுத்திக் கொள்ள, அதன்படி செய்ய, தேவனுடைய சித்தத்தை செய்ய, தேவன் எதை விரும்புகிறார் என்று அறிந்து கொண்டு அதன்படி செய்ய அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார். ஆகவே தீங்கு நாளில் அவருடைய கூடார மறைவில் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். இதுதான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி தாபரிப்பது. முதலாவதாக தேவனுடைய ஆலயம் எப்படியாக இருக்கிறது என்று பார்த்தோம். ஹவுஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் டிசையர். தேவனுடைய வீடானது நம்முடைய மனோவாஞ்சியின் வீடாக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயமானது அதை குறித்து வாஞ்சிக்க வேண்டும். இரண்டாவதாக இட்ஸ் எ ஹவுஸ் ஆஃப் டுவெல்லிங் என்று வாசிக்கிறோம். அது நான் வசிக்கிற, நான் தங்கி இருக்கிற வீடாக அது காணப்பட வேண்டும். அது இட்ஸ் நாட் எ ஹவுஸ் ஆஃப் விசிட்டேஷன். அது நான் போய் பார்த்து வருவதல்ல, நான் அங்கே தான் இருக்கணும். அங்கே இருப்பது என்றால் அதனுடைய காரியங்களை குறித்து அதுதான் என்னுடைய மிக முக்கியமான காரியமாக இருக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கு போக பாருங்கள் என்றுதான் நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தோம். அந்த வாஞ்சை நமக்குள்ளாக காணப்படுது. ஹவுஸ் ஆஃப் டுவெல்லிங் என்று பார்த்தோம். மூன்றாவது காரியமாக இதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதே வசனத்திலே 6ஆம் வசனம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பிற்பகுதி, அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம். பாடுறது மட்டும் இல்ல, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ஆனந்த பலி செலுத்துகிற இடம். ஹவுஸ் ஆஃப் ஆஃபரிங்ஸ் அண்ட் வாவ்ஸ் என்று வாசிக்கிறோம். அங்கே பொருத்தனைகளை செலுத்துகிற இடம், பொருத்தனை பண்ணிக்கொள்கிற இடம். அந்த பொருத்தனைகளை தேவன் நிறைவேற்றும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நான் பொருத்தனை பண்ணிக்கொள்கிறேன். ஆண்டவரை நீர் இதை தாரும், இதை தந்தால் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து கொள்கிறேன். அப்பொழுது அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிற இடம், என்னுடைய பலிகளை கொண்டு வருகிற இடம், என்னுடைய காணிக்கைகளை கொண்டு வருகிற இடம். ஹவுஸ் ஆஃப் ஆஃபரிங் அண்ட் வாவ்ஸ் என்று வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 66ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். சர்வாங்க தகன பலிகளோடு, burnt offering, I will enter into thy gates with burnt offering. சர்வாங்க தகன பலி குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? சந்தோஷமாக செலுத்தப்பட வேண்டிய பலியாக காணப்படுகிறது. It's a voluntary one. சுயமாக செலுத்த வேண்டிய ஒரு பலியாக இருக்கிறது. ஆகவே சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கலாம் 116வது சங்கீதம் 18ஆம் வசனம் 19வது வசனம். சங்கீதம் புத்தகம் 116, 18, 19 நாம் வாசிக்கும் போது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஆகவே நான் ஏதாவது பொருத்தனை செய்தால், நான் ஏதாவது பொருத்தனை செய்தால், எந்த காரியத்தை குறித்து நான் பொருத்தனை செய்வேன் என்று நான் தேவனுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தால், நான் கர்த்தருடைய வீட்டிலே அதை செலுத்துவேன், உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக அதை செலுத்துவேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே மூன்றாவதாக தேவனுடைய வீடு எப்படியாக காணப்படுகிறது? தாவீதுக்கு the house of offerings and vows என்று வாசிக்கிறோம். அது தேவனுடைய காணிக்கையை செலுத்துகிற வீடு, அது தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்துகிற வீடாக காணப்படுகிறது. நான்காவது காரியமாக நாம் வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர் தாகத்தை தீர்க்கிறீர். எங்க? தேவனுடைய வீட்டுல பேரின்ப நதி பொங்கி வழிகிறது. தேவனுடைய வசனம் கொடுக்கப்படுகிறது. அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது பேரின்ப நதியிலே
நாம் காணப்படுகிறோம். பேரின்ப நதி என்னை ஆட்கொள்கிறது, என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்பொழுது என்னுடைய தாகத்தை தீர்க்கிறீர். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் satisfied with the fatness of thy house and thou shalt make them drink of the river of thy pleasure. அவருக்கு சந்தோஷமான காரியங்களை உன்னை கொடுக்கிறார். பேரின்ப நதியினால் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறார். எங்க தீர்க்கிறார்? தேவனுடைய வீட்டிலே தீர்க்கிறார். ஜீவ ஊற்று, சங்கீதம் 36 சங்கீதம் 9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம். ஆகவே சங்கீதம் 36 அதிகாரம் 8 9 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஜீவ ஊற்று அங்கே இருக்கிறது, உம்மிடத்தில் அங்கே வெளிச்சம் இருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே என்ன இருக்கிறது? ஜீவ ஊற்று இருக்கிறது, பேரின்ப நதி இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணுகிறோம். அவர் பெரிய வெளிச்சமா இருக்கிறார். அந்த வெளிச்சத்திலே இருள் இருந்த நம்மை வெளிச்சத்திலே நடக்கும்படி இருளில் பிள்ளைகளாக இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றினார். அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்திலே நடக்கும்படியாக செய்கிறார். நான் தாகமாய் இருந்தேன், ஆகவே பேரின்ப நதியினால் என் தாகத்தை அவர் போக்குகிறார். ஆகவே ஹவுஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவர் என்னை திருப்தி செய்கிற இடம். தேவனுடைய வீடு திருப்தி செய்கிற இடம், ஹவுஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வீடு சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு எப்படியாக தோன்றுகிறது? சங்கீதம் புத்தகம் 92 சங்கீதம் 13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர் வளருவார்கள், செழிப்பார்கள். ஸ்டண்டட் growth அல்ல, அதாவது மங்கி போன ஒரு வளர்ச்சி அல்ல, குறுகின வளர்ச்சி அல்ல, செழிமையான வளர்ச்சி. செழித்திருப்பார்கள், ஃப்ளோரிஷ் என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். ஃப்ளோரிஷ் என்றால் செழித்து வளருவார்கள், பனையை போல செழித்து வளருவார்கள். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஆவிக்குரிய விஷயங்களில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உலக பிரகாரமான காரியங்களில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யார் அவர்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். those that are planted in the house of God. யாரெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே ஊன்றி நாட்டப்படுகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? செழித்து வளருவார்கள். தேவனுடைய வீட்டிலே நீ நாட்டப்பட வேண்டும், தேவனுடைய வீட்டிலே நீ காணப்பட வேண்டும், தேவனுடைய வீட்டிலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நாட்டப்படுவது என்று அர்த்தம். ஒரு செடியை நாம் மண்ணிலே ஊன்ற செய்யும் பொழுது நன்றாக வேறு விட்டு அது வளர்ந்து பெரிய கனிகளை தருகிறது. மேலோட்டமாக இருந்தால் அது செத்து போய்விடுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஊன்ற கட்டப்பட பிளான்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வீட்டிலே ஊன்ற கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் செழித்து வளர்வார்கள். ஆகவே தேவனுடைய வீடு இப்பொழுது தாவீதுக்கு எப்படியா இருக்கிறது? ஹவுஸ் ஆஃப் growth, ஹவுஸ் ஆஃப் ஃப்ளோரிஷ்மெண்ட், செழிப்படைகிற இடம், வளர்ச்சி அடைகிற இடம் இல்லையா? தேவனுடைய வீடு வளர்ச்சி அடைகிற இடம். ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் எவ்வளவாக வளர்ந்திருக்கிறீர்கள், நான் எவ்வளவாக வளர்ந்திருக்கிறேன். ஹவுஸ் ஆஃப் growth என்று சொல்லி இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிறகு தேவனுடைய வீடு எப்படியாக இருக்கிறது நாம் வாசிக்கலாம். சங்கீதம் புத்தகம் 93 சங்கீதம் 5 சங்கீதம் 93 5 உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்தம் உடைய ஒரு இடம், பரிசுத்த தேவன் வாசம் செய்கிற இடம். ஆகவேதான் தேவனுடைய வீடு ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ், அது பரிசுத்தமான இடம். பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? பல ஆலயங்களை பார்க்கிறோம் இல்லையா? பயங்கரமான அலங்காரம் செய்திருக்கிறார்கள் இல்லையா? மனுஷர்களுடைய வேலைப்பாடுகளாலே மனுஷர்கள் பல வேலைகளை செய்து அதை அலங்காரமாக வைத்திருக்கிறார்கள். அது அலங்காரம் அல்ல. தேவனுடைய வீடு குறித்து தேவன் சொல்லுகிறார், பரிசுத்தம் தான் தேவனுடைய அலங்காரம், பரிசுத்தம் தான் தேவனுடைய வீட்டின் அலங்காரம். ஆகவே holiness becometh thine house, O Lord, forever. நித்திய காலமாக பரிசுத்தமானது ஒரு வீட்டின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வீடு ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தவான்களின் பரிசுத்தமான இடம், ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ் என்று வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த வசனம் சங்கீதம் 29:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
அவருடைய வீடு மாத்திரம் பரிசுத்தமானதல்ல, நாமும் பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்பட்டு தேவனை தொழுது கொள்கிற இடம். ஆகவேதான் அது ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 135 சங்கீதம், 135 சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள். எங்க துதிக்கணும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது 135:2, கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை எங்க துதிக்கணும்? வீடுகளில் மாத்திரமல்ல, முக்கியமாக கர்த்தரை எங்க துதிக்கணும்? தேவனுடைய வீட்டிலும் அவருடைய ஆலய பிரகாரங்களில் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹவுஸ் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற இடம் தான் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனுடைய துதிக்கிற இடம். நாம் அங்கே நின்று முழங்கால் படிக்கிட்டு தேவனை துதிக்கக்கூடிய இடம். ஆகவே சங்கீதக்காரனாக தாவீதுக்கு தேவனுடைய வீடு தேவனுடைய ஆராதனையின் வீடாக, துதியின் வீடாக அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம் வாசிக்கலாம் சங்கீதம் புத்தகம் 118 சங்கீதம் 26 வசனம். சங்கீதம் புத்தகம் 118 சங்கீதம் 6 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 118:26 வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 118:26, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்க ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இல்லையா? அந்த வர்ஷிப் சர்வீஸ், அதாவது தேவனுடைய அந்த ஆராதனை முடிந்த பிறகு கடைசியாக பெனிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம் இல்லையா? பிதாவாகிய தேவன் மூலமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அதான் பெனிடிக்ஷன் என்று சொல்லுவார்கள். கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கர்த்தருடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? ஆசீர்வாதத்தின் வீடு, உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற வீடு. ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளரும்படியாக, இந்த உலகத்தினுடைய காரியங்களை சேவிக்கும்படியாக, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற வீடாக அது காணப்படுகிறது. அது ஆசீர்வாதத்தின் வீடு. கர்த்தருடைய, இந்த வார்த்தையில வாசிக்கும், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய வீட்டிலிருந்து தான் ஆசீர்வாதம் வருகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கர்த்தருடைய வீடு எப்படியாக இருக்கிறது என்று இன்றைய காலை வேளையிலே நாம் தியானித்தோம் இல்லையா? அவனுக்கு அது மனோவாஞ்சையின் வீடாக, ஹவுஸ் ஆஃப் ஹார்ட் டிசையர். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக பாருங்கள் என்றால் அவன் மகிழ்ச்சியா கிளம்பினான். அவருடைய ஆலயத்தில வாசப்படியிலே தங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன். 1000 நாட்கள் வெளியே இருப்பதை காட்டிலும் ஒரு நாள் ஆண்டவருடைய வீட்டில் இருப்பது அவன் மிக மன மகிழ்ச்சியாக காணப்பட்டது. ஆகவேதான் தாவீதுக்கு தேவனுடைய வீடு ஹவுஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் டிசையராக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீது ராஜாவுக்கு தேவனுடைய வீடு எப்படியாக இருக்கிறது? ஹவுஸ் ஆஃப் டுவெல்லிங். அவன் அரண்மனையிலே வசித்தாலும் கூட தேவனுடைய வீட்டிலே தங்கி இருப்பதை தான் அவன் விரும்புகிறான். நித்திய காலமாக தேவனுடைய வீட்டிலே தங்கி இருப்பதை விரும்புகிறான். நாம் அப்படி விரும்புகிறோமா? தேவனுடைய வீடு நமக்கு முதல் ப்ரிஃபரன்ஸா இருக்கிறதா? ஆகவே ஹவுஸ் ஆஃப் டுவெல்லிங் என்று இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஹவுஸ் ஆஃப் ஆஃபரிங் அண்ட் வவுஸ் என்று வாசிக்கிறோம். அது காணிக்கைகளை, அங்கே பொருத்தனைகளை செலுத்துகிற இடமாக அது காணப்படுகிறது. நான்காவதாக அது திருப்தி செய்கிற இடம். பேரின்ப நதியினால் அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணத்தக்கதாக நம்மை திருப்தி செய்கிற இடமாக அது காணப்படுகிறது. ஹவுஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அது ஹவுஸ் ஆஃப் growth என்று வாசிக்கிறோம். நம்மை வளர செய்கிற இடம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். the flourishment, வளர்ச்சி அடைகிற இடம். தேவனுடைய வீடு நம்மை வளர்க்கிற இடம், நாம் வளர்ச்சி அடைகிற இடமாக அது காணப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வீடு எப்படியாக காணப்படுகிறது? அது பரிசுத்தமான இடம். நம்மை நாமும் பரிசுத்த அலங்காரத்தோடு சென்று அவரை தரிசித்து பரிசுத்தமாய் இருக்கிறவரை நாம் ஆராதிக்கிற இடம். ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ் என்று வாசித்தோம். அது மாத்திரமல்ல, ஹவுஸ் ஆஃப் பிரைஸ் என்று வாசித்தோம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப், அவரை ஆராதிக்கிற இடம், அவரை துதிக்கிற இடம்.
ஆகவேதான் 135ஆம் சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வீட்டிலும் நம்ம தேவனுடைய ஆலய பிரகாரம் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அவருடைய வீட்டில் அவரை துதியுங்கள். ஹவுஸ் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். கடைசியாக அது ஆசீர்வாதத்தின் வீடு. தேவனுடைய வீட்டில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அது ஹவுஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால் அவனுடைய இருதயம் தேவனை குறித்து வாஞ்சையாயிரு. தேவனை குறித்து அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அரண்மனையில் வசித்தாலும் கூட தேவனுடைய வீட்டை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து அது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி என்கொயர் பண்ணி, அது தேவனுடைய வசனங்கள் எப்படியாக இருக்கிறது, தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து அதை செய்கிறவனாக காணப்பட்டான். ஆகவே அவன் முழு இருதயம் தேவனுடைய வீட்டின் மீது இருந்ததனால் 1:17 1ஆம் வசனத்தில் நான் தேவனுடைய வீட்டை கட்டுவேன் என்று சொன்னான். அதற்கு தேவன் சொல்கிற வார்த்தை என்ன? உன்னுடைய வீட்டை நான் கட்டுவேன் என்று அவர் சொல்கிறார். என்னுடைய வீடு அடியனுடைய வீட்டை நீ நினைப்பதற்கு நான் ஏமாத்திரம் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வீடு அவனுக்கு தேவன் திருப்தி செய்கிற இடமாக, தேவனுடைய வீடு ஆசீர்வாதத்தின் வீடாக, தேவனுடைய வீடு அங்கே துதியும் ஆராதனையும் செய்கிற வீடாக, தேவனுடைய வீடு பரிசுத்தமான ஒரு வீடாக, மனோவாஞ்சையின் வீடாக, அது மாத்திரமல்ல அங்கே காணிக்கைகளும் பொருத்தனைகளும் செய்கிற இடமாக, தாவீது வளர்ச்சிக்கு ஏற்ற வீடாக அது தேவனுடைய வீடு அவனுக்கு காணப்படுகிறது. நாமும் கூட தேவனுடைய வீட்டை அப்படியாக நேசிக்கிறோமா? நாம் அப்படி நேசித்து தேவனை நாம் அணுகுகிறோமா? தேவனுடைய வீட்டை அணுகுகிறோமா? இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ பரவாயில்லை. அது கடமையாக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய வீட்டுக்கு செல்வது என்பது கடமையாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. வாருங்கள் போவோம் என்று சொல்லும்பொழுது மன மகிழ்ச்சியாக வர வேண்டும். எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தேவனுடைய வீட்டிற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அது கடமையாக செய்யக்கூடாது. நான் தேவனுடைய வீட்டுக்கு போக வேண்டும், இது எனக்கு கடமை, அப்படி அல்ல. சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக நாம் சொல்லும்பொழுது தேவன் நம்மை பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். தாவீதுக்கு முன்பாக சவுலுக்கு தோன்றவில்லை. சவுல் ராஜாவாக இருந்தான், சவுலுக்கு தோன்றவில்லை தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய வீட்டில் வாசமா இருக்கணும். சவுலுக்கு தோன்றல. தாவீதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நாத்தான் என்ற தீர்க்கதரிசி சொன்னாரா? அல்லது அவனுடைய பிரதானிகள் அவனுக்கு சொன்னார்களா? யாருமே சொல்லல. அவனுக்கே தோணுது. ஆகவேதான் தாவீதின் சந்ததியிலே தாவீதின் குமாரனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பிறக்க வேண்டும், ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வீட்டின் குறித்த வாஞ்சை உனக்கு இருக்கும். இந்த கடைசி காலகட்டத்திலே தேவனுடைய வீடு ஆசீர்வாதத்தின் வீடாக இருக்கு, தேவனுடைய வீடு பாதுகாப்பின் வீடாக இருக்கு, தேவனுடைய வீடு துதியும் ஆராதனையும் செய்கிற வீடாக இருக்கிறது. அந்த வீட்டிலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க, அந்த வீட்டை குறித்து நாம் வாஞ்சியாக இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகால வேளையிலே இவரை கூட்டி சேர்த்து இப்படி வீட்டை குறித்து தாவீதின் பார்வையிலே நாங்கள் பார்க்கத்தக்க உதவி செய்தீர். ஆகவே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கூட ஆண்டவரே உங்களுடைய வீட்டை குறித்தான தாகத்தையும் ஆண்டவரே ஆசையையும் ஆண்டவரே எங்களுக்கு நீதாமே தாரும். உங்களுடைய பேரின்ப நதியினாலே எங்களை குறைகளெல்லாம் மன்னியும். ஆண்டவரே மனோவஞ்சியாக காணப்பட உதவி செய்தரலாம். ஆண்டவரே உண்மை எப்போதும் நேசித்து உமது வீட்டில் நாங்கள் தங்கி தாவரிக்க வளர நீதாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவிற்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.